முத்தழகு, பூமி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நெருப்பெல்லாம் மூட்டி பக்கத்துல உட்காந்துச்சிட்டு இருக்காங்க. அப்படியே முத்தழகு அப்படியே பூமி மேல சாஞ்சிக்கிறாங்க. "சரி நீங்க உள்ள காருக்குள்ள இருங்க, தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வச்சுட்ருக்காரு. அப்படியே முத்தழகு தூங்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பூமி போயிட்டாரு. அதுக்குள்ள 4 ரவுடிங்க வராங்க. வந்தோனே "யார் நீங்க? யார் நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமா கத்துறாங்க. "எதுக்கு கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "கத்தக்கூடாது. உங்கள பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே புடிச்சு தள்ளுறாங்க. கார்ல இடிக்க போயிட்டாங்க. முத்தழகு அப்படியே வயித்த புடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே திரும்பி மேல இருக்க அந்த பெட்ஷீட்ட எடுக்குறாங்க. எடுத்துட்டு, "யாரு? யாருன்னு நெனச்சீங்க என்ன? நான் 10 மாசம் ஒரு குழந்தைய சுமக்கிறேன்னா, அப்ப எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்." அப்படின்னு திரும்பி அப்படியே வராங்க. அதுக்குள்ளயே ஒரு கல்லு தடுக்கி கீழ விழுந்துட்டாங்க. "நாம செய்ய வேண்டிய வேலைய தானாவே நடந்துடுச்சுடா. இதுக்கும் மேல நம்ம இங்க இருந்தா நல்லா இருக்காது. வாங்க போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ரவுடிங்களும் அங்கருந்து போயிட்டாங்க. முத்தழகு கீழ விழுந்துட்டு பயங்கரமா கத்துன்னு கத்துறாங்க. அப்படியே பூமி கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்குறாரு. ஓடி வராரு. "என்னாச்சு முத்தழகு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லங்க, வலி தாங்க முடியல. கல்லு தடுக்கி கீழ விழுந்துட்டேன். பனிக்குடம் உடைஞ்சிருச்சு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. தயவு செய்து என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முத்தழகு கத்துறாங்க. பூமி சுத்தி பார்க்குறாரு. பார்த்தா ஒரே ஒரு கட்டை வண்டி மட்டும் இருந்துச்சு. அத எடுத்து அப்படியே எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து முத்தழகு அப்படியே தூக்கி அது மேல வச்சுக்கிறாரு. இழுத்துட்டு போறாரு. "தயவு செய்து என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க முத்தழகு. அஞ்சலி வீட்ல இருக்காங்க. அவங்க அம்மா ரெஜினா 2 பேருமே இருக்காங்க. அப்ப ரெஜினா தயாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "என்ன எல்லாம் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் எல்லாமே சூப்பரா பக்காவா பண்ணிடுவேன். நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு சூப்பரா மெசேஜ் வரும்" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஃபோன் பண்ணி சொல்றாரு, "முத்தழகு கீழ விழுந்துட்டா. பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது. இனிமே உங்களுக்கு நியூஸ் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாரு. அத அப்படியே ரெஜினா சொல்றாங்க அஞ்சலி கிட்ட. நடந்த எல்லாத்தையுமே. முத்தழகு அப்படியே கால் தடுக்கி கீழ விழுந்துட்டாளாம். வயித்துல நல்லா அடியாம். அது மட்டும் இல்ல, அங்க ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அந்த முத்தழகு பொழைக்கவே மாட்டா. குழந்தையும் செத்துரும். "நீ தான் பூமி கூட எப்பவுமே வாழப்போற. சந்தோஷமா இரு அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "உண்மையாவாம்மா சொல்ற? அம்மா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும்மா." "சூப்பர். அப்ப நம்ம போயிட்டு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம். வரியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிடுறாங்க. போயிட்டு ஸ்வீட் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வராங்க. "என்ன என்ன பண்ணிட்டுருக்க அஞ்சலி?" அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட அம்மா கேட்குறாங்க. "இல்ல அத்த, எனக்கு பசிச்சுது. அதனால நான் ஸ்வீட் பண்ணிட்டுருக்கேன்." "என்னது பசிச்சுதான் ஸ்வீட் பண்றியா? ஏன் வீட்ல ஏதாவது ஆரோக்கியமான ஃபுட் எதுவும் சாப்பிட மாட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க பேச்சி. இல்ல அத்த, எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது. ஆனா ஸ்வீட் வீட்ல இல்ல. அதனால தான் பண்ணி சாப்பிடுறேன்." "சரி, சரி சாப்பிடு. ரெஜினா நீ ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. "ஆமா, கண்டிப்பா ஸ்வீட்டான நியூஸ் வரும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "வரும், வரும். ஸ்வீட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரெஜினா. அதுக்குள்ள பேச்சிக்கு ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. என்னாச்சு?" அப்போ பூமி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. "முத்தழகு அடிபட்டுட்டாங்க. கீழ விழுந்துட்டாங்க. நான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "முத்தழகுக்கு வலி வந்துடுச்சாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியோட அக்கா கிட்ட சொல்றாங்க. "என்னம்மா வலி வந்துடுச்சுன்னு சொல்றாங்க? அடிபட்டு அவ சாகலையா இன்னும்?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரெஜினா கிட்ட சொல்றாங்க. "இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பூமி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தோனே கார் வருது. கார நிறுத்திட்டு அப்படியே உள்ள ஏறுறாரு. அங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போணும். இவங்களுக்கு வலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு கத்துறாரு. "யாராவது வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வராங்க. ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்து அப்படியே முத்தழக கூட்டிட்டு போறாங்க. "இருங்க, இருங்க. வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வராரு. இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கத்துறாங்க. "என்னால தாங்க முடியல. வலி தாங்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க முத்தழகு. "முத்தழகு, நான் கூட இருக்கேன் முத்தழகு. கண்டிப்பா உன்ன காப்பாத்திடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "என் குழந்தைய கண்டிப்பா காப்பாத்திடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசுறாங்க. அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க ரூம்க்குள்ள முத்தழக. பூமி வெளிய பயங்கரமா ஃபீல் பண்ணி கத்திட்டு இருக்காரு. எல்லா உண்மையும் பேச்சுக்கு சொன்னோனே அவங்களும் கிளம்பி வராங்க. "என்னம்மா இது? அவளுக்கு எதுவுமே ஆகல. இப்ப என்ன பண்ணலாம்? ஐயோ! வலிக்குதே, வலிக்குதே, வலி தாங்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கத்துறாங்க. கத்தம்போது பேச்சியோட அக்கா வந்து கேட்குறாங்க, "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு வலி வர மாரி இருக்கு. வலி தாங்க முடியல. விட்டு விட்டு வருது. வலிக்குது. பயங்கரமா வலிக்குது. பிரசவ வலி தான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கத்துறாங்க. "அம்மா, வலி சுத்தமா தாங்கவே முடியலம்மா. நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அஞ்சலி கத்துறாங்க. "சரி, வலி வந்தா மாதிரி இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியோட அக்கா சொல்றாங்க. "சரி வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பூமியோட ஒய்ஃப் அட்மிட் ஆயிருக்காங்களோ அங்கேயே போறாங்க அஞ்சலி. இப்போ முத்தழகு இருக்க இடத்துலயே நாமளும் அட்மிட் ஆனாதாம்மா எல்லாமே நமக்கு தெரியும். அப்பதான் எனக்கும் குழந்தை பொறந்தா மாரி செட் பண்ண முடியும். எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கணும். அதனால தாம்மா நான் வலி வந்த மாரி நடிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "நீ பண்றதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அங்க பூமி வெளிய நின்னு பார்க்குறாரு. "ஐயோ! பூமி, எனக்கும் வலி தாங்க முடியல பூமி. எனக்கும் ஒரு மாரி வலிக்குது பூமி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி கத்துறாங்க. பூமி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே பேசல. "என்ன பூமி, எதுவுமே பேச மாட்ற? எனக்கு இவ்ளோ வலிக்குதுன்னு சொல்றேன்." "சரி உள்ள போ, பார்த்துப்பாங்க. டாக்டர் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு.